ஹே ஆல் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ சீட்ஸ் ஃப்ரீ பிளான்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அதோட டீட்டெயில்டு வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு கொரியர் போட்டிருந்தேன். இப்போ வந்து அடுத்து என்ன பிளான்ஸ் எங்கிட்ட இருக்குது, எதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன், சீட்ஸ் எதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் உங்களோட கொரியர் டவுட்ஸு, அதுக்கப்புறம் சீட்ஸோட டவுட்ஸு, பிளான்ஸோட டவுட்ஸு எல்லாமே இதில் வந்து ஒரு ப்ரீஃப் வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன கொடுக்குறேன், எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும், பேக்கேஜ் எப்படி இருக்கும், எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தேன். எதுக்காக இந்த ப்ரீஃப் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கொரியர்ஸில் வந்து டவுட் இருக்குது. கொரியர் வந்து எவ்வளோ டேஸில் கிடைக்கும், இப்போ லேட்டாக ரிசீவ் ஆனவங்களும் சரி, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து செகண்ட் பேட்சோட வீடியோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் போட்ட பிளான்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, பாதி பிளான்ஸ் வந்து எங்கிட்ட இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் அது வந்து இப்போ கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் தேர்ட் பேட்சுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் பேட்சில் வந்து எதாவது அதிகமாக இருக்கோ, எங்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கட்டிங்ஸ் அண்டு சீட்ஸ் வந்து நான் வந்து இப்போதைக்கு செகண்ட் வீடியோவில் நான் போட்டு கொடுக்குறேன். இது வந்து சாட்டர்டே நான் எடுக்கிற வீடியோ, அதாவது 21/12/2024 எடுக்கிறேன். மண்டே வந்து உங்களுக்கு வந்து நான் பேக்கேஜ் பண்ணி கொரியர் பண்ணி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரியரோட டவுட்ஸ் என்னன்றதை நான் கிளியர் பண்ணுறேன். கொரியர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸில் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம புக்கிங் பண்ணி உங்களுக்கு போயிடும். உங்களோட சர்க்கிளில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு டிலே ஆகிடும். உங்களோட கொரியரோட அட்ரஸ் டீட்டெயிலாக இல்லைன்னா நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது டீட்டெயிலாக லேண்ட்மார்க்கிங்க, இந்த போஸ்ட், இந்த டிஸ்ட்ரிக், இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி ப்ரீஃபான அட்ரஸாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 டேலேயே உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அதில் ஏதாவது மிஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 டேஸ் டிலே ஆகி தான் உங்களுக்கு வருது. இப்போ லாஸ்ட்டாக அனுப்பின கொரியரை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக மோசமாக தான் வரும். ஸோ உங்களோட கொரியரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபோன் நம்பர் பிக் பண்ணாமல் இருக்கீங்க நிறையா பேர், அப்புறம் அட்ரஸே வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் என்னால் செக் பண்ண முடியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை அப்படியே எழுதி தான் கொரியரில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்தீங்க அப்படின்னா 1 டேலேயே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் பிளான்ஸ் ரிசீவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து குவாலிட்டியான பிளான்ஸாக இருக்கும். 2 டேஸ் 3 டேஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதில் இலைகள்லாம் வாடி அந்த ஸ்டெம்மு வாடி தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்ரஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கிளியராக கொடுத்துடணும். ஃபோன் நம்பர் 2 நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒருத்தர் பிக் பண்ணல அப்படின்னாலும் இன்னொருத்தர் பிக் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கொரியர். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். நான் வந்து பேக்கேஜாக எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, கொரியர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக ஆயிடக்கூடாது, ஸோ எல்லாருக்குமே எல்லா பிளான்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பாதி லீவ்ஸை வந்து நான் கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஸ்டெம்மாக கொடுத்து அந்த ஸ்டெம்மை வச்சாலே வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் அந்த லீவ்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். இந்த லீஃபோடு போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப இது வந்து எக்ஸஸாக ஆகக்கூடாது, ஒரு அளவுக்கு நார்மல் ஆவரேஜாக எல்லோரும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த லீஃப் எல்லாமே கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை அப்படியே வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். ஸோ பேக்கேஜிங் வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக எங்கிட்ட வாங்கினவங்க ப்ளீஸ் உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வாங்குறவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அந்த பேக்கேஜிங் ஓகேவா இல்லை வேறு மாதிரி பேக் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கொரியர் எங்கிட்ட வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் அதை கண்டினியூ. அண்டு தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக போடுறேன் இல்லையா, அந்த பெரிய வீடியோவில் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வந்து வேணுமோ அதை பிக் பண்ணி மட்டும் எனக்கு அனுப்பிச்சி கொடுங்க. இப்போ இது வேணும் அப்படின்னா இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ சாட்டர்டே சண்டே எனக்கு ஃப்ரீயாக இருக்கனால தான் நான் அந்த டேட்ஸில் வந்து இது எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணுறேன். அப்போ உங்களோட அது எது வேணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு லிஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருப்பேன். மண்டே எனக்கு அது பேக் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு எல்லாத்துக்கும் நான் எல்லாம் போட்டேன்னா எங்கிட்ட இருக்கிறதே எனக்கு திரும்ப கிடச்சிச்சு அப்படின்னா அது வேஸ்ட் தானே. ஸோ அது இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் நான் வந்து எது வேணுமோ அதை பிக் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறேன். போன வீடியோலையுமே வந்து நிறையா பேருக்கு நிறையா பிளான்ஸ் அனுப்பி ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை பேருக்கு வந்து இவ்வளோ ஹாப்பியான ரிவ்யூஸ் வந்து எனக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. இது சும்மா நான் ஸ்டார்ட் பண்ணேன், விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் இன்னுமே இதை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவல் வந்து எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு எதாவது தேவையோ அந்தந்த பிளான்ஸ் மட்டும் எனக்கு பிக் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் பேக்கேஜ். அப்போது
அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜை வந்து இன்றைக்கி நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ணியிருப்பேன். பண்ணவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நைட்டு கூட நான் ரிப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன் டிலே ஆகுது உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸில் இதில் என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய மொபைல் வந்து அலோடு கிடையாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ ரிப்ளை வரும் அப்படின்னா, என்னோடய பிரேக்லேயோ என்னோடய லஞ்ச்லேயோ இல்லை நான் வீட்டுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன் இல்லையா, அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து உங்களோட மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை கண்டினியூவாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிறையா மெசேஜஸ் வர்றனால ரிப்ளையுமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். போடாமல் யாருக்கும் இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லா ரிப்ளையுமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து அதிலே நீங்கள் கேட்குறீங்க என்ன பிளான்ஸ் இருக்குது, என்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இந்த சாட்டர்டே நான் வீடியோ வரும், அதை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது ஆனால் யாருமே அதை ஒரு இதாக எடுத்துக்கிறது இல்லை. சிஸ்டர் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்குறீங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் எதை வச்சுருக்கேன், எதை. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜை பொறுத்த வரையில் இன்றைக்கி நீங்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அண்ட் பிளான்ஸுமே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்கிட்ட என்ன இருக்கோ, என்னோடய குட்டி கார்டன், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு குட்டி கார்டன். அதுலேருந்து என்ன சீட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்து தான் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பேக்கேஜுமே என்னால் வந்து பல்காக பேக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த டைம் கிடையாது. ஏன் அப்படின்னா, கொரியரில் வந்து நான் ஈவினிங் நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து தான் நான் பேக் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொரியர் போடுறேன். அப்படிங்கிறப்ப 8 o'clock நான் போய் அங்கே ரீச் ஆனால் மட்டும்தான் எனக்கு அந்த கொரியர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகுது. இல்லைனா அங்கேயே ஒரு நாள் ஹோல்ட் ஆகிடுது. இப்போ சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு தானக்கா, நீங்கள் அப்போ போட்டு கொடுக்கலாம்ல அப்படி சொல்லி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு தான், ஆனால் கொரியர் இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து சாட்டர்டே வந்து நான் பேக் பண்ணி நான் உங்களுக்கு கொரியர் போட்டு கொடுக்குறேனே வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பேக் பண்ணுறேன், இன்றைக்கி ஈவினிங் நான் கொரியர் கொடுத்துறேன் அப்படின்னா நாளைக்கு சண்டே அங்கே ஹோல்ட் ஆகிடும், உங்களோட கொரியர் வந்து ஹோல்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அங்கேயே பிளான்ஸ் ஒரு அளவு இதாயிரும். அதுக்கப்புறம் அந்த கொரியர் பர்சன் யாரோ அவங்க டெலிவரி பர்சன் வந்து எடுத்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணுறப்ப அது 3rd டேவாக மாறிடும். அதனால தான் நான் சாட்டர்டே சண்டே வந்து போடுறது கிடையாது. இதுதான் மெயின் ரீசன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு போடக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை. அண்ட் ஆல்சோ ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரிலேருந்தும் நிறையா என்கொயரிஸ் வந்து வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இதுக்குள்ளே பண்ணுறதே வந்து நம்மளுக்கு இப்போ தான் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அந்த ஊருக்கெல்லாம் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. அது வந்து உங்களோட ரிஸ்க் தான். நான் சொல்லிட்டேன் 3 days. அவங்களே சொல்லிட்டாங்க கொரியர் ஆஃபீஸில், நீங்கள் ஆந்திரா அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 days ஆகிறப்போ உங்களுக்கு அது ஓகேவாக இருக்குது, எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க்கு. நீங்கள் எனக்கு கொரியர் சார்ஜஸ் பே பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டு தரேன். ஆனால் பிளான்ஸ் வந்து இப்படி தான் வரும், ஃப்ரெஷ்ஷாக வரும்லாம் கண்டிப்பாக என்னால் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம டிஎன்குள்ளனா எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக உங்கள் கையில் கிடச்சிரும் அப்படி தெரியுது. இன்றைக்கும் நான் சாயில் வச்சு தான் எல்லாத்துக்குமே பேக் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ அதனால் அதே எனக்கு தெரியும். ஆனால் இந்த அதர் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து கிராஃப்ட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் சரி அதோட இதெல்லாம் நான் போட்டது கிடையாது. டிஎன்குள்ளே மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். டிஎன், கேரளா அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஆந்திரா, கர்நாடகா அளவுக்குலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. உங்கள் ரிஸ்கில் நீங்கள் வாங்கிக்கிறதுனா நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில். சாட்டர்டே சண்டேஸ் வந்து நான் ஃப்ரீயாக இருப்பேன். நீங்கள் உங்களோட என்ன டவுட்ஸ்னாலுமே எனக்கு கேட்கலாம். அண்ட் பிளான்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகி என்ன பிளான்ட்டுன்னு தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுப்பேன், சரிங்களா. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் இந்த சாட்டர்டே போடுற வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுங்கிறத பிக் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எது வேணுங்கிறத அனுப்புங்க. நான் மண்டே வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு கொடுக்குறேன், சரிங்களா. இது வந்து தித்தோனியா ஃப்ளவர். நம்ம இதுக்கு முன்னாடியும் கொரியர் போட்டு கொடுத்துருக்கோம். ரெட்டு, ஆரஞ்சு வித் எல்லோ, இந்த 3 கலர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இது வந்து 1 சீட் 2 சீட் நம்மளுக்கு போட்டாலே தாராளமாக வளர்ந்துருப்போம். 5 சீட் நம்ம போடுறோம் அப்படின்னாலுமே 5 சீட்லையுமே எனக்கு செடி வந்து வந்துச்சு. இது நம்ம மீஷோவில் வாங்கினது பிளான்ட்டு. 5 சீடுமே எனக்கு வந்து வந்திருந்தது. இந்த சீடை தான் இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். செடியுமே ரொம்ப ஹைட்டில் வரக்கூடிய ஒரு செடி. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே க்ரோ பேக் எங்கே இருக்குது, செடி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ தூரம் வரும், வச்சிங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். இது வந்து பால்சம் பிளான்ட்டு. பால்சம் பிளான்ட்டோட சீட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே கலர், இந்த லைட் ரெட்டு, மெரூனு அண்டு ஒய்லட்டோட சீடு வந்து கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்குது. அதையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். தனியாலாம் எதையும் எடுத்து வைக்கல. பால்சம்னா இந்த 3 கலருமே மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும். 3மே ஈஸியாக நீங்கள் போட்டிங்கன்னா வளரக்கூடிய ஒரு பிளான்ட். ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. சும்மா நீங்கள் தூவி விட்டாலே வந்துடும். இதோட சீட்ஸுமே பேக் பண்ணி பேர் எழுதி தான் நான் கொடுத்துட்ருக்கேன்.
அண்ட் இது வந்து மேரிகோல்டு செடி. இது வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோ சீட்ஸ் இதோட சீட்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ரெண்டத்தையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். எதுவுமே தனித்தனியாக என்னால் பேக் பண்ண முடியாது. மேரிகோல்டுனா மேரிகோல்டுன்னு எழுதி பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து காஸ்மோஸ் சீட்ஸு. இதுலேயும் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ டபுள் லேயர், ஆரஞ்சு வந்து சிங்கிள் லேயரில் அவைலபிள் இருக்குது. இதோட சீட்ஸுமே தனியாக பேக் பண்ணி காஸ்மோஸ்ன்னு எழுதி கொடுத்துட்ருப்பேன். இதை வந்து திருநீற்று பச்சிலை பிளான்ட்டு. இது வந்து நிறையா என்கிட்ட சீடு பரவி இருந்தப்போ வந்து நான் யாருக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இதோட பிளான்ஸ் எங்கிட்ட அவைலபிளில் இருக்குது. ஒரு 5-6 பிளான்ட் அவைலபிளில் இருக்கும். யாருக்கெல்லாம் முக்கியமாக தேவையோ அவங்க மட்டும் எனக்கு சேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணி தரேன். இது வந்து கற்பூரவள்ளி பிளான்ட். நான் போன லாஸ்ட் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இதோட லீஃப் வந்து எங்கிட்ட இருக்கிறது ரொம்ப திக்கான லீஃப் கிடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டான லீஃப். நீங்கள் லீஃப் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப தின்னான லீவ்ஸு. இதுவுமே வேறு வெரைட்டி தான். இதோட ஸ்டெம்ஸு நான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி கொடுத்துருப்பேன் கொரியரில். யாருக்கெல்லாம் போன வாட்டி கிடச்சிச்சோ அவங்களாம் வச்சு பாருங்கள், வளர்த்தி பாருங்கள். இப்போயுமே இது வந்து எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இன்சுலின் பிளான்ட். இந்த இன்சுலின் பிளான்ட்டோட கட்டிங்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். போன வாட்டி கொரியர் போட்டவங்க வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் எனக்கு அந்த கட்டிங் வரலன்னு. இப்படி தான் இருக்கும் கட்டிங். எல்லாருக்குமே நான் கொடுத்துருப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க. லீஃப் எல்லாத்தோடதும் கட் பண்ணி எடுத்திருப்பேன். குச்சி வந்து இந்த கலர்லேயும், அது போக ஒரு பீட்ரூட் கலர்லேயும் இதோட குச்சிகள் இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சும்மா கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே வளர்ந்துடும். அண்டு இது வந்து டேபிள் ரோஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 5-6 கலர் எங்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இப்போதைக்கு இதில் மட்டும்தான் பூ இருக்கேன்னு சொல்லி வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும்னு சொல்லி எடுத்திருந்தேன். அதில் எல்லாருக்கும் என்னென்ன கலர் வருதுன்னு தெரியாது. ஒரு 2 கலர் 3 கலர் இருக்க மாதிரி கட்டிங்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஒன்று வச்சிங்க அப்படின்னாலுமே வந்து ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக ஃபில் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு இதுவும் டேபிள் ரோஸ் பிளான்ட்டு தான். இதில் வந்து நிறையா ஒயிட்டு, ரெட்டு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த வின்டர் சீசனுக்கு எதுலேயும் ஃப்ளவர் இல்லை. அண்டு இது வந்து மணி பிளான்ட்டு. இதுவுமே யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். மணி பிளான்ட் வந்து எங்கிட்ட ரொம்ப நிறையாவே இருக்குது. வேரோடையே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பைப்பில் மேலே வரைக்கும் ஏறி போயிட்டுருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மணி பிளான்ட் வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த ஃபிஷ் டேங்க்கில், அதுக்கப்புறம் வேறு எதுலையாவது நீங்கள் வைக்கிறதுனாலும் கூட, பாட்டில்ஸில் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து வளர்த்தி எடுத்துக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்லட் கலர் சங்குப்பூ. இந்த சங்குப்பூவோட விதைகள் வந்து ஒரு 3-4 வந்து ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து சீக்கிரமாக வந்து விதைகள் வர்றது கிடையாது. இதில் ப்ளூ, ஒயிட், இந்த பர்பிள், இந்த 3 கலரோட சீட்ஸும் எங்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இதுக்கும் யாருக்காவது வேணும்னு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து கல்வாழை செடி. இதுலேயுமே வந்து கிழங்கு வந்து அவைலபிளில் இருக்குது. யாருக்காச்சும் இதோட கிழங்குகள் வேணும் அப்படின்னா வைக்கலாம். இது பார்டர் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா பார்டர் மாதிரி நல்லா வளரும். இது வந்து மருதாணி பிளான்ட். இதோட குச்சி ஸ்டெம் இருக்கும் இல்லையா, அது வந்து எங்கிட்ட அவைலபிளில் இருக்குது. பெருசாக வளர்ந்துச்சு, சரி கட் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், ஸ்டிக்காக வாங்கிக்கலாம். இது வந்து இண்டோர் பிளான்ட்டு. இப்போ இந்த இண்டோர் பிளான்ட்லேயும் இது மட்டும்தான் எங்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இதுவும் வேணும்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டிங்ஸ் வரும். இது வந்து மார்னிங் க்ளோரி. இதோட ஒயிட் கலர் அண்ட் ஒய்லட் கலர். இது ஒயிட் குட்டி, ஒய்லட் வந்து நல்லா பெரிய ஃப்ளவராக இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய அவைலபிளாக இல்லை, கொஞ்சமாக இருக்குது. யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். இது மெக்சிகன் சன்ஃப்ளவர். இது வந்து ஸ்டெம் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கட்டிங்ஸ் வந்து எங்கிட்ட நிறையாவே அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயோ போயிடுச்சு, மேலே வரைக்கும் போயிருக்கு. இப்படி தான் இருக்கும் அதோடய ஃப்ளவர் வந்து இப்படி தான் இருக்கும். யாருக்காச்சும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸ்டெம்மாகவும் வாங்கிக்கலாம். பிளான்ட்டாக என்னால் எடுக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஆனால் பிளான்ட்டாக எடுத்தாலும் வரும், இல்லை ஸ்டெம்மாக வச்சிங்கனாலும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இது வந்து டர்ட்டில் வைன். போன வீடியோவில் நான் போடாமல் விட்டுட்டேன், யாருக்குமே போடாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இது நிறையாவே அவைலபிளில் இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.